குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? கண்டுபிடிக்கலாமா? ம். ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல அவங்க குலதெய்வம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுதா, அந்த குலதெய்வம் மாறி இருக்கா, அந்த குலதெய்வம் கோபமா இருக்கா, சாபமா இருக்கா, அந்த குலதெய்வம் பூஜை பண்ணல, குலதெய்வ அனுக்கிரகம் கொடுக்கலன்னா வாழ்நாளே சூன்யமாயிடும். வாழ்நாளே சூன்யமாயிடும். சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க. குலதெய்வம் தெரியாது. குலதெய்வம் அவங்களே ஒரு இஷ்ட தெய்வத்தை வந்து இவர் தான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது சரியான விஷயம். குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து. அந்த குலதெய்வத்தை கும்பிடாதவங்க, குலதெய்வத்தை வழிபடாதவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும். குலதெய்வத்தினுடைய வழிபாடே கூட்டு குடும்பமா கும்பிடணும். அப்பதான் அந்த அளவுக்கு பரிபாலனை அந்த குடும்பத்துல கிடைக்கும். அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து பக்தி ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி, குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைப்பது எப்படி அப்படிங்கிறத சக்தி உபாசகர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவங்க கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி. எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி உன் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை முடிச்சு வச்சுக்கோ, நல்லது பண்ண போறியா ஒரு குலதெய்வத்துக்கு காணிக்கை முடிச்சு வச்சிரு, குலதெய்வத்தை வேண்டிட்டு என்ன பண்றதுனாலும் உன் குலதெய்வத்தை நினைச்சிட்டு பண்ணு. எந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் நீ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உன் குலதெய்வம் போய் அங்க நின்று எனக்கானவன் என் குடும்பத்துல இருக்கிறவன் அங்க வரான், சோ அவன் கேட்கறதெல்லாம் நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வம் நிற்கும் அப்படின்னு வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, சில பேருக்கு எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, குலதெய்வம் என்னன்னே தெரியாது. எங்க அம்மா அப்பா சொன்னது முருகன் தான் குலதெய்வம், காமாட்சி அம்மன் தான் குலதெய்வம், பெருமாள் தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொன்னனால நாங்க அதவே வழி வழியா கும்பிட்டுட்டு வரோம். ஆனா எனக்கு எங்க குலதெய்வம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட குலதெய்வம் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாமா? ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல அவங்க குலதெய்வம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுதா, அல்லது அனுக்கிரகம் பண்ணலையா, அந்த குலதெய்வம் மாறி இருக்கா, அந்த குலதெய்வம் கோபமா இருக்கா, சாபமா இருக்கா, இல்ல குலதெய்வமே மறைஞ்சு போயிடுச்சா. சில பேருக்கு குலதெய்வம் மறைஞ்சு போயிடும், மறைஞ்சே போயிடும், அனுசரணை பண்ண முடியாது. ஏன்னா குலதெய்வ ஆராதனை தான் ஒரு குடும்பத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குலதெய்வ பூஜை பண்ணல, குலதெய்வ அனுகிரகம் கொடுக்கலன்னா வாழ்நாளே சூன்யமாயிடும். வாழ்நாளே சூன்யமாயிடும். அவங்க பிள்ளைகள் ரொம்ப கடங்காரி ஆயிடுவா, அவங்க பிள்ளைகளுக்கு சரியான வாழ்க்கை இருக்காது, எந்த வகையிலுமே ஏற்றம் இருக்காது. மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா குலதெய்வம் தான். அந்த குலதெய்வத்தை ஒரு ஜாதகத்துல நம்ம பார்க்கணும்னா அந்த லக்ன பாவகத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 5ஆம் இடத்தினுடைய பாவகத்துல அமர்ந்த கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி மறைஞ்சிட்டா அந்த குலதெய்வ அனுகிரகம் இல்லை. 6, 8, 12 போயிடுச்சு அப்படின்னா குலதெய்வம் மறையல. சில பேருக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும், அந்த குலதெய்வம் ரொம்ப லாங்ல இருக்கும், இவங்களால போக முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒரு புடிமண் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எங்க ஃபேவரட்டான இடமோ அந்த இடத்த குலதெய்வத்தை அனுகிரகம் பண்ணி வச்சிருவா. இந்த மாதிரி 5க்குரியவன் 3ல இருந்தா நம்ம தைரியமா கேட்கலாமா, குலதெய்வம் 2 இடத்துல இருக்காமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இதுதான் சப்ஜெக்ட். அப்போ அந்த மாதிரி மருவி எடுத்து வந்து இங்க வைக்கும்போது அந்த குலதெய்வம் அப்படியே மருவிடும். அவங்களுக்கு பெரிய அனுகிரகம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா அந்த மாதிரி கிடைக்காது. இருக்கிற இடத்துலதான் கிடைக்கும். இருக்கிற இடத்துலதான் கிடைக்கும். ஏன்னா சில பேருக்கு குலதெய்வம், நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன், குலதெய்வம் ஸ்ரீலங்காவெல்லாம் இருக்கு. அவங்க வழி வழியா கும்பிட்டு தெய்வம் ஸ்ரீலங்காவில் இருக்கு. இப்ப கரண்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா அமெரிக்காவில் இருக்கார். கிட்டத்தட்ட அந்த அந்த அம்மா அந்த குலதெய்வத்துக்கு போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் கல்யாணமே நடக்கல. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எங்கெங்க பண்ண பெரிய ஃபேமிலி, பிக்கஸ்ட் ஃபேமிலி, தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்ச ஃபேமிலி அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது அவங்க இப்ப சமீபத்துல அந்த குலதெய்வத்துக்கு போகணும், அந்த குறிப்பிட்ட நாள் குறித்து அந்த குலதெய்வம் போய் ஆராய்ச்சி பண்ண பிறகு அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மிராக்கல். அப்ப காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த குலதெய்வம் ஏன் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேங்குது, மெயின் விஷயம். இந்த காலகட்டத்துல நிறைய மதம் சார்ந்த திருமணங்கள், கலப்பு திருமணங்கள், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நடக்குது. ஒரு பெண் இந்து மதத்துல இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ டக்குன்னு ஒரு முஸ்லீம் மதத்து பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பா. அவ என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அந்த இந்து மதம் சார்ந்த அந்த வழி வழியா வரக்கூடிய அந்த பூஜை பரிமாணமே இல்லாம போயிடும்.
அதுக்கப்புறம் இது நான் கலப்பு சார்ந்த திருமணத்தை ஆதரவு தெரிவிக்கலன்னு அது தப்பா சொல்ல வேணாம். பட் என்ன காரணம்ன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ம். அந்த குலதெய்வ ஆராதனை என்ன பண்ணணும், அப்படியே சப்ஜெக்ட் முடியுது. இங்க போன பிறகு ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு பெற்றதுக்கு அப்புறம் அந்த இதுவே சப்ஜெக்டே விட்டுடும். மருவி மருவி 4 தலைமுறைக்கு பிறகு அந்த புள்ள மறுபடியும் அந்த குலதெய்வத்த தேடின்னு வரும். தேடி வரும். கண்டிப்பா தேடின்னு வரும். சரி. இப்ப நீங்க குலதெய்வம் ரொம்ப தூரமா இருக்கும். பிடிமண் எடுத்து வந்துட்டு வச்சு 2 இடமா மாறிரும் அப்படின்னு. என்னதான் பிடிமண் எடுத்துட்டு வந்து வச்சு, அந்த இடத்துல வச்சு கும்பிட்டாலும், அந்த ஒரிஜினல் அந்த ஆமா. மண்ணுக்கான அந்த ஊர்ல இருக்கிற நம்மளோட குலதெய்வம் இருக்கக்கூடிய திசை, நம்மளோட குலதெய்வம் இருக்கிற ஊரா ஆகாது அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. கண்டிப்பா. சில பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க. ம். குலதெய்வம் தெரியாது. குலதெய்வம் அவங்களே ஒரு இஷ்ட தெய்வத்த வந்து, இவர் தான் என்னோட குலதெய்வம் அப்படின்னு வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது சரியான விஷயமா? சமீபத்துல ஒரு நம்ப தமிழ்நாட்டு ஜாதகம் தான் அது. தமிழ்நாட்டுல இருந்து லண்டன் போயிட்டாங்க அவங்க. லண்டன் போன பிறகு அங்கேயே குடியுரிமைலாம் வாங்கிட்டாங்க. அவர் நல்லா தமிழ்லாம் பேசுவா. ஆனா, அவங்க குலதெய்வத்தினுடைய பூஜைய கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக அவங்களால செய்ய முடியல. 4 வருஷமா இல்ல தொடர்ச்சியாவே ரொம்ப கிரிட்டிக்கல். வர முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கல்ச்சர்ல வளர்றாங்க இல்லையா? அந்த கல்ச்சர் வளரும்போது, அந்த பிள்ளைகள் திருமணமே வேணான்னு சொல்றாங்களாம். கல்யாணமே வேணாம். கல்யாணமே எனக்கு வேணாம். சரி. கல்யாணமே வேணாம். அப்ப எப்படி என்ன என்ன என்னங்க இது மாரிலாம் விஷயம் நடக்குது அப்படின்னா, இல்லப்பா இங்க ஒரு ஆணும் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த ம். மாரிலாம் இல்ல. என் புள்ள அந்த மாரிலாம் போயிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. ம். அப்படின்னு சொன்ன அவங்க ஹாரோஸ்கோப் பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க பரிகாரம் சொன்னா, அம்மா ஏன் நீங்க குலதெய்வம் மாரி இருக்கு. குலதெய்வ பூஜையே பண்ண காணோம். குலதெய்வம் சாபமா இருக்கு. குலதெய்வ தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நான் குலதெய்வத்த வர்றதில்ல அப்படின்னு. இல்ல நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு வர வச்சு, அந்த குலதெய்வ இப்ப பூஜை பண்ணிட்டு போயிருக்கா. அவ கண்டிப்பா அவ குலதெய்வ அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ம். இந்த மாரி குலதெய்வம் தான் ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரி. அந்த குலதெய்வத்த கும்பிடாதவங்க, குலதெய்வத்த வழிபடாதவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும். குலதெய்வம் ரொம்ப முக்கியம் ஆமா, ரொம்ப அப்படின்னு சொல்றீங்க. முக்கியம். சரி, குலதெய்வம் தெரியல. அந்த ம். குலதெய்வத்த நான் வீட்டுக்கு வரவழைக்கணும். எப்படி வரவழைக்கிறது? குலதெய்வம் தெரியல. எங்க அப்பா எனக்கு வழிகாட்டல. எங்க அப்பா ஏற்கனவே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கினாரு. ம். அதனால நாங்க கும்பிடுறத உட்டுட்டா. அதுக்கப்புறம் மாறி, மாறி இப்ப நெறைய கஷ்டங்கள் ஆயிப்போச்சு. இருந்த சொத்துக்கள்லாம் காணாம போயிருச்சு. எங்க வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிப்போச்சு. இப்ப இதனால தான் நாங்க போய் ஜாதகத்த பார்க்கும்போது, குலதெய்வம் சாபமாகுது, சாபமாகுதுன்னு சொல்றான். எனக்கு குலதெய்வம் என்னான்னு தெரியல. அது சரியான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு ம். நெறைய பேர் கேட்கறாங்க. நெறைய பேர் கேட்பாங்க. சரி, குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட்டான வழி சொல்றேன். ஆ. குலதெய்வத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டிப்பா இது அவங்களுக்கு நடக்கும். ஆமா. குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு பயபக்தியோட ஒரு வெள்ளிக்கிழமைல ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள், ஒரு மண்டலம். ஒரு மண்டலம், ம். ஒரு மண்டலம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்துல தூங்கும்போது, அந்த பெண்கள், அந்த குடும்பத்தில இருக்கிற தலையாய பெண்கள், தன்னுடைய 2 உள்ளங்கையிலும் 2 உள்ளங்கையிலும் மஞ்சள் பூசிக்கொண்டு, தலையணையில ஒரு பாலு, ஒரு பழம். ஏதாவது ஒரு பால், பழம் வச்சுண்டு, இவங்க தூங்கும்போது விரதம் தான் இருக்கணும். விரதம். நைட்ல வந்து விரதம் இருக்கணும். ஏன்னா பெரிய சப்ஜெக்ட் இது. அதனால அவங்க வந்து ஏதாவது ஒரு தியாகம் பண்ணணும். அந்த இரவு ஒரு வேளை உணவாவது விரதம் இருந்து, அந்த 48 நாளும் தொடர்ச்சியா இதை இரவுல செய்யும்பொழுது, பகல்ல அந்த பாலையும், பழத்தையும் எடுத்து யாராவது இல்லாதவங்களுக்கு குடுத்துடலாம். இல்ல வீட்ல இருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ம். இப்படி தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுதே, கிட்டத்தட்ட 29 நாளுக்குள்ள அந்த குலதெய்வம் அவங்களுக்கு கனவுல வந்துரும். கனவுல வந்துரும். கண்டிப்பா வந்துரும். ம். கனவுல வந்துரும். இல்ல நேர்ல ஏதாவது ஒரு செய்திய மூலியமா வரும். அல்லது பேப்பர்ல அந்த குலதெய்வத்தினுடைய பேர் வரும். இல்ல குடும்பத்துல அந்த குலதெய்வம் பேர சொல்லி யாராவது வந்து கேட்பாங்க. ஓ! இதான் நம்ம குலதெய்வமான்னு இது கேட்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நடந்துரும். இது பெரிய மிராக்கிள். ம். 100% ட்ரூவா நடக்கும். நம்பிக்கையா செய்யணும். குலதெய்வம் அவங்க கனவுல வந்து நிக்கும். சிறப்பு. ஆமா. சரி. குலதெய்வத்த எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு. குலதெய்வத்த கும்பிட போறோம். குலதெய்வத்த கும்பிடுறதுக்கு குடும்பத்தோட கிளம்புறோம். எப்படி போணும்? ஒரு குலதெய்வத்த கும்பிடுறதுக்கு முதல் முறையா நம்ம போறோம். நம்ம மட்டும் போய் இதுதான் குலதெய்வம், நான் போய் கும்பிட்டுட்டு வந்துர்றேன் அப்படின்னு கும்பிட்டு வரணுமா? இல்ல நம்ம சொந்த, பந்தம், அங்காளி, பங்காளி எல்லாரையுமே கூப்பிட்டு குலதெய்வத்த கும்பிட போணும். அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடே கூட்டு குடும்பமா கும்பிடணும். ம். அப்பதான் அந்த அளவுக்கு பரிபாலனை அந்த குடும்பத்துல கிடைக்கும். ம். அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப டைம் இல்ல, எனக்கு டேட் இல்ல, நான் ஒரு பார்ட் டைம்ல செய்றேன். இப்படிலாம் நெறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க பிசினஸ் பொறுத்தளவுக்கு, அவங்களுடைய தொழில் ரீதியா பொறுத்தளவுக்கு, இந்த போயிட்டு வந்துர்றேன் குலதெய்வத்துக்கு. அது வந்து கடமையை செய்யற மாரி தான் சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட்டா செய்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் பலன்.
ம். நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, ஒரு துறையில கூட எடுத்துக்கங்க. ஒரு துறைய கூட நீங்க ஒரு இன்வால்வ்மென்ட்டா செஞ்சீங்கன்னா, அந்த துறை உங்கள காபந்து பண்ணும் இல்லையா? ஜோதிடர் சொல்லிட்டாரு, இந்த குலதெய்வம் தெரிஞ்சு போச்சு, நான் வந்து கடமைக்கு போறேன்னு சொல்ல முடியாது. கடமைக்கு போ. முழுமையா உங்கள ஒப்படைக்கணும். முழுமையா அர்ப்பணிக்கணும். முழுமையா அவள நம்பணும். அப்படி நம்பிக்கையோடு நீங்க போகும்போது, உங்களோட பிரச்சனைகள், உங்களுடைய எத்தனை விஷயங்களையும் அவ ஏற்றமா குடுத்துருவா. கண்டிப்பா சிறப்பு, செய்வா. சிறப்பு. ஸோ குலதெய்வம் கும்பிடுறதுக்கு குடும்பத்தோட தான் போகணும். கண்டிப்பா. ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப அப்படிங்கிறது. முக்கியம். ஏன்னா, ம், பாரம்பரியம். நீங்க இப்ப தனியா போயிட்டு அந்த குலதெய்வத்த பார்த்துட்டு, அம்மா, தாயே, ம். ஐயான்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு நீங்க வந்துட்டீங்க வச்சுக்கங்களேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய பரம்பரை பழக்கம் தெரிய வருமா? வராது. அப்பா எங்கேயோ போறாரு, வராரு, போறாரு. அம்மாவ கூட்டின்னு போறாரு. இது இப்படிதான் தெரிஞ்சிரும். சில குடும்பத்துல என்ன நடக்குன்னா, திடீர்னு கிளம்புவாரு. அவர் மட்டும் போய் குலதெய்வத்த பார்த்துட்டு வந்து வீட்ல இருப்பாரு. ஆமா. ஒரு பாரம்பரியமிக்க தன்னுடைய வாழையடி வாழையாக பின்னாடி வரவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம கத்துக் கொடுக்கணும். பழக்கவழக்கங்கள கத்துக் கொடுக்கணும்னா, தன்னுடைய பிள்ளைகளின் கையிலேயே கூட்டின்னு போயிட்டு, "வாப்பா, வாம்மா, இதான் நம்ம தெய்வம்." அப்போ படையல் முறை என்ன? படைக்கப்படக்கூடிய ரூல்ஸ் என்ன? இப்ப பால் படையல் வைப்பாங்க. சில பேர் அசைவம் வைப்பாங்க. சில பேர் ஆடு வெட்டுவாங்க. சில பேர் மாடு வெட்டுவாங்க. சில பேர் சுருட்டு வைப்பாங்க. பிராந்தி வைப்பாங்க. அப்படி அந்த பரம்பரையான பழக்கத்த அவங்களுக்கு பின் வழி வழியா கத்துக் கொடுக்கும்போது, இவங்களும் நல்லா இருப்பாங்க. பின்னாடி சந்ததிகளும் நல்லா சிறப்பு. குலதெய்வம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வாழ்க, வாழ்க, வாழ்க! சர்வம் சக்திமயம்.